என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த எண்ணை நீ தொட்டாயல்லவா? நிச்சயமாக இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, எதுவுமே சர்வசாதாரணமாக நாம் நினைத்து கடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. யாருக்கு யோகம் எப்பொழுது எங்கிருந்து கிடைக்கும் என்பது யாராலும் உணர முடியாது. ஆனால் அது கிடைக்கும் நேரம் சட்டென்று இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும். சட்டென்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து கலங்கியது போக, இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனத்தில் கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான். இந்த வராகி ஒரு எண்ணை தொடச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? காரணமே இல்லை என்றாலும் என் பிள்ளை, அம்மா நிச்சயமாக நமக்கு நல்லது நடத்துவாள் என்ற நம்பிக்கை கொண்டு அதனை நீ தொடுவாய் என்பதும் நான் நன்கு அறிந்த உண்மைதான். என் குழந்தையே, 8 8 8 தேவதை எண்கள் தொடர்ச்சியாக வரும் பொழுது, அதனை நாம் காணும் பொழுது, அந்த நாளில் நமக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் அது என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா? என் குழந்தையே, இன்றைய தேதியானது 8ஆம் தேதி 8வது மாதம். என் குழந்தையே, இதனை நாம் ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு இந்த நாளில் நாம் விரும்பியது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இந்த தேதியை கண்டவுடனேயே உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று யோசிக்கும் பொழுது, நிச்சயமாக இது போன்ற ஒரு நாளில் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயல்லவா? இவ அத்தனையிலும் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாயல்லவா? அப்படி இருக்கும் நேரம் இந்த அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் உறுதியாகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் உன்னோடு உன்னை தொடர்கின்ற இந்த வராகி இன்று உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் என் குழந்தை, இன்று பௌர்ணமியினுடைய நேரம். இந்த நேரத்தில் நான் உன்னோடு உனக்காக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது, இன்று வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வந்திருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வணங்கி வரலட்சுமி நாளில், இந்த விரத நாளில் லக்ஷ்மி தாயானவளை நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இந்த எண்ணில் இந்த தேவதை எண்கள் உனக்கு எதை குறிக்கிறது தெரியுமா? 8 8 8 என்ற தேவதை எண் பெரும்பாலும் மிகுதி, வெற்றி மற்றும் நேர்மறை மாற்றங்களை குறிக்கிறது. இது உன்னுடைய கடின உழைப்புக்கான வெகுமதிகளை பெறுவதற்கான நேரம் என்பதனை உனக்கு உணர்த்துகிறது. இந்த எண் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் செழிப்பும் செல்வமும் பெருகப் போகிறது என்பதனை இந்த எண் இன்று உனக்கு உணர்த்துகிறது. நீ ஒரு புதிய தொடக்கத்திற்கு அல்லது மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதனை இது குறிக்கிறது. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய செயல்களினுடைய விளைவுகளை நீ அறுவடை செய்ய போகிறாய் என்பதையும் இது குறிக்கும். அதாவது, நீ நல்ல காரியங்கள் செய்திருந்தால், பல புண்ணிய காரியங்கள் செய்திருந்தால் அதற்கான புண்ணிய பலன்களை நீ அறுவடை செய்ய போகிறாய் என்பதனை உனக்கு குறிக்கும். அதே நேரத்தில் நீ தேவையற்ற காரியங்களை செய்திருந்தால், தேவையற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்திருந்தால் அதற்கான கர்ம பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் இந்த எண் உனக்கு குறிக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த உலகம் நமக்கு காண்பிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த பிரபஞ்சம் இப்படி ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இன்று என் மூலமாக
இந்த எண்ணை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? தேவதை எண்கள் என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் தெய்வீக சக்திகள். அவை மீண்டும் மீண்டும் வரும் இலக்கங்களின் தொகுப்பாக வெளிப்படும். 8 8 8 என்பது எதிர்காலத்தில் செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உறுதியளிக்கும். நீ எங்கு பார்த்தாலும், உதாரணமாக நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை இந்த எண் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். என் பிள்ளையே, உனக்கு அதிக சம்பளத்தோடு புதிய வேலை கிடைக்கலாம், அல்லது இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும். அதுபோலத்தான் நிலையற்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்வாயானால் அந்த வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை உனக்கு கிடைக்கும் என்பதனை இந்த எண் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு தலைபட்சமாக செயல்படுகின்ற சில மனிதர்கள், உனக்கு வேண்டிய சில மனிதர்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு அவர்களினுடைய மனநிலையை மாற்றி எல்லோரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நாளில் இதை உனக்கு காண்பிப்பது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நான் நன்கு அறிவேன். இந்த நாளில் 8ஆம் தேதி 8வது மாதம் என் குழந்தை 8 8 8 என்ற எண்ணை நீ காணும் பொழுது நிச்சயமாக அது அதிசயத்தை நடத்தாமல் போய்விடுமா? அதிலும் குறிப்பாக இன்று இரவு 8 மணி 8 நிமிடங்களில் இதை நீ கண்டாயானால் இன்னமும் அது மிகப்பெரிய சிறப்பு. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை நீ புரிவாய் என்றால் இந்த நேரத்தில் உன்னை அறியாமலேயே இந்த எண்ணை நீ கண்டு விடுவாய். இதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். இந்த வராகி உன் முன்னால் இந்த எண்ணை காண்பித்து இன்று உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. உனக்காக இந்த வராகி நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை நான் தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நிச்சயமாக உன்னை நான் நல்வழிப்படுத்த தயாராக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திடும் நேரம், உனக்கான சந்தோஷத்தை தெளிவுபடுத்திடும் நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ பெருமகிழ்ச்சியான உண்மைகளை தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேரதிசயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்ன சொல்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை. இன்று என்னை கண்ட என் பிள்ளை, நிச்சயமாக இந்த எண்ணையும் கண்ட பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றிலும் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நன்மைகளையும் ஒரு சேர உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா? உன்னோடு நான் வருகின்ற காலம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ கலங்காதே. உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டத்தை நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன? என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என்ன? இனி அத்தனையிலும் நீ உணர்கின்ற அத்தனை திருப்பங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு
ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வருவதை நீ புரிந்து கொள். உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ கவனத்தில் கொள். வராகி சொன்ன சொல்படி இன்று இந்த எண்ணெய் தொட்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகாது. என் குழந்தையே, அதிர்ஷ்ட யோகத்தை நாமாகவே தேடி பெற வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்ட நேரத்தை என்னவென்று நாமாகவே கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எதையும் நினைத்து நீ எண்ணி கலங்காதே. அம்மா உனக்காக இருக்கின்றேன். யாருமே இல்லை என்று நீ புலம்பும் பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வார்த்தையை என்னை தவிர யாரால் உனக்கு சொல்லிவிட முடியும்? உன் மனதிற்குள் வேண்டும் என்றே தீய எண்ணங்களை புதைக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை ஒருபோதும் எதையும் நினைத்து எதையும் சிந்தித்து நீ வருந்தாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணை மூடிக்கொண்டு எல்லோரையும் நம்பிய பிறகுதான் உனக்கு தெரிகிறது இங்கு நிறைய பேருக்கு 2 நாக்கு இருக்கிறது என்று. அங்கொரு பேச்சும் இங்கொரு பேச்சுமாக இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் சரியாக எடுத்துச் சொல்லவோ சரியாக உணர்த்தவோ இவர்கள் ஒருபோதும் முன்வர மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறான விஷயங்களை இவர்கள் சொல்லி உன்னை வேதனைப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதியாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த சூழ்நிலையை எல்லாம் நினைத்து வருந்தாமல் என் பிள்ளையே, இதைவிட எத்தனையோ கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்து சற்று நீ சிந்தித்து பார். இந்த அளவிலாவது இந்த வாழ்க்கை உன்னை வைத்திருக்கிறதே என்று நினைத்து சந்தோஷப்படு. இந்த சூழ்நிலையிலாவது இந்த வாழ்க்கை உன்னை நடத்துகிறதே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. என் பிள்ளை, வேறு எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையாவது நாம் வாழ்வதற்கு இந்த காலம் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம். நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடப்பதையும் எதிர்காலம் உனக்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொடுப்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. விடை தெரியாத வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்கு சரியான பதிலை கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். அதுவே போதும். இனி இந்த நிலை மாறி உன் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை கவனமாக பெற்றுக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டால் அது போதும். தாயானவளினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். சட்டென்று ஒரு நொடியில் நீ எந்த ஒரு முடிவையும் இந்த வாழ்க்கையில் எடுத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை உறுதிப்படுத்துகின்ற இந்த நேரத்தை நீ ஒருபோதும் மனதிற்குள் சந்தேகத்தோடு பார்க்காதே. உனக்கு நல்லதை நடத்துபவள் இந்த வராகி என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அம்மா உனக்கு நடத்தி தருவதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் அது போதும். நான் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் என்பது உறுதியானது என்பதனை நீ மறக்காதே. இன்று இந்த எண்ணெய் நீ எங்கு தேடியும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு அதனை காண்பித்து கொடுக்கிறேன் என்றால்
நிச்சயமாக உன்னுடைய வெற்றியில் என்னுடைய பங்கு அதிகம் என்பதனால்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.